ஸோ இப்போ இந்த கிளாக்குள்ளே பால் போடுற டாஸ்க் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ஒரு விஷயம், முத்துக்குமரன் வந்து 6 minutes 11 seconds முடிச்சிருக்காரு. ரயான் வந்து 5.5 minutesக்குள்ளேயே முடிச்சிட்டாரு. ரயான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டாரு. ஸோ முத்துக்குமரனை விட ஒரு 40 seconds கிட்ட ஏர்லியராகவே முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 months நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, நிறைய விளையாட தெரியாத டாஸ்க்லாம் முத்துவோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் விளையாடுவாங்க. முத்துக்கிட்ட அது எப்படி விளையாடணும்னு ஐடியாவும் கேட்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். முத்து எப்படி பண்ணுறாரு, எப்படி பிடிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு மற்றவங்க விளையாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 ranks உள்ளவங்க, அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் இருக்கிறவங்க, அதாவது பாயிண்ட்ஸில் 3rd and 4th இருக்கிறவங்க, 5th and 6th இருக்கிறவங்கன்னு விளையாடுறாங்க. ஸோ அந்த 3rd and 4th அந்த கேட்டகரியில் தான் முத்துக்குமரன் வராரு. நியாயப்படி சாதாரண ஒரு ஆர்டர் வைக்கும்போது 1st and 2nd தான் சேர்த்து முதல்ல விளையாட வைப்பாங்க. அப்புறம் தான் 3rd and 4th, அப்புறம் தான் 5th and 6th வரணும். இப்போ நமக்கு பிளே ஆஃப்ஸ்லேயே வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸில் கூட 1st, 2nd இருக்கிறவங்க தான் முதல்ல வருவாங்க. ஸோ என்ன பேசிஸில் இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ளே பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சேனலுக்கு ஏதோ ஒரு வகையில் ரயனுக்கு தான் டிடிஎஃப் வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரன் விளையாண்டதை பார்த்து விளையாடுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா கூட ரயன் நல்லா விளையாடுவார், நான் இல்லைன்னே சொல்லலை, கண்டிப்பாக அவர் நல்லா விளையாடுவார். பட் ஸ்டில் சேனல் எதுக்காக இந்த ஆர்டரில் பண்ணாங்கங்கிற கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஸோ முத்து வந்து 2nd ரவுண்டில் விளையாடுறாரு, ரயன் வந்து 3rd ரவுண்டில் தான் விளையாடுறாரு. எப்படியும் பாட்டம் ஸ்கோரர்ஸ்க்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்க விளையாண்டு யூஸ் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் தீபக் அண்ணாவும் ராணுவும் விளையாண்டு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியான இது லாஸ்ட் டாஸ்க்குன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக அந்த ஆர்டரை மாற்றி விளையாட வச்சாங்க? எனக்கு ஏதோ வந்து சேனல் வந்து ஏதோ ஒரு வகையில் டிடிஎஃப் வந்து ரயனுக்கு போகணுன்னு ஃபேவர் பண்ணுற மாதிரியே தோணுது. அதுக்கு எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு ரயனை ஃபைனல்ஸில் பார்க்கணுங்கிறதா இருக்கலாம், இல்லைனா வேறு யாராவது ஒருத்தரை வெளியில் அனுப்பணுங்கிறதா கூட இருக்கலாம். அது ரயனுக்கு பண்ணுற ஃபேவராக இருக்கலாம், இல்லைனா மஞ்சரியோ பவித்ராவோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வெளியே போகணுங்கிறதுக்காக கூட அவங்க இப்படி பண்ணலாம். ஸோ ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. உங்களுக்கு ஒரு வேளை காரணம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.